மக்களே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய ரூஃப் ரீஸ்டோரேஷன் வந்து பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இது வந்து என்னுடைய திருப்பெரும்புதூர் வீடு. ஸோ இந்த வீடு வந்து 2008 கட்டினது. கட்டும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே வந்து கான்ட்ராக்ட் இன்ஜினியர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தோம். நானுமே அப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. எனக்கும் ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது எப்படி கட்டுறாங்க எதை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நாங்கள் மானிட்டர் பண்ணாமலே விட்டுட்டோம். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப்லேருந்து நிறைய லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. புது வீடு கட்டிட்டு போனதுனால இந்த வீட்டில் பெருசாக யாரும் கிடையாது. அதனால ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் போயிட்டு வீடு எப்படி இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணும்போது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கண்டிஷனில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அரச மரம்லாம் கூட வளைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஒஸ்ட்டாக தண்ணி போகிற பாதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு டஸ்ட் அடிச்சுக்கிட்டு இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக வெளியேறாமல் உங்களுக்கு தண்ணி அங்கங்கே ஊறி உங்களுக்கு ரூஃப் வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து அண்ணா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ அவர் வந்து நல்லா வந்து பண்ணி கொடுத்தாரு வேலையை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த சுவர் இருக்குது, இந்த சுவர் இந்த ஓட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஃபில்லர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறத உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். இந்த ஓட்டைகள் மூலியமாக தண்ணி ரூஃப்குள்ளே போய் ரூஃபை வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் பண்ணிடுச்சிங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அண்ணா இந்த ஓடு வந்து உடச்சி எடுத்துட்டு பண்ணமா அப்படின்னு நான் கேட்டேன். அண்ணா நீங்கள் ஓடெல்லாம் உடைக்கவே வேணாம், நான் இந்த ஓட்டை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு பக்காவாக இந்த ஓட்டங்களை க்ளீன் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஓடு உடஞ்சிருக்கோ அதெல்லாம் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அவர் நிறைய இங்கே ஏணிலாம் போட்டிருக்காங்க பாருங்க, நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா இது டேப்பராக இருக்கிறதுனால கயிறு கட்டி இது ஆள் நிற்கவே முடியாது, ரொம்ப ஹை டேப்பரு. ஸோ அதனால் அவங்க கரெக்டாக கயிறு கட்டி அவங்களோட சேஃப்டியும் பார்த்துட்டு தான் வந்து கரெக்டாக வேலை பார்த்து நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. முதல்ல ஓட்டு மேலே இருக்கிற பாசிங்க படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வாட்டர் ஜெட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. நம்ம வாட்டர் ஜெட் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நிறைய ஓடுகளில் உங்களுக்கு ஏர் கிராக் இருக்கிறத கிளியராக வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஓடுகளை ஒரு ஓடுகளாக எடுத்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். இது வந்து வாட்டர் டேங்க்காக நாங்கள் வச்சிருந்த ஃப்ளாட் ரூஃப். இந்த ஃப்ளாட் ரூஃபும் வந்து உங்களுக்கு தண்ணி நின்று இந்த கல் இருக்கு இல்லைங்களா, இந்த கல் வந்து நிறைய உப்பி உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இதன் மூலியமாகவும் தண்ணி வந்து அதிகமாக ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த மொத்த கல்லையும் நம்ம உடச்சி எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகும். ஸோ அதனால் இருக்கிற கல்லுங்களை மொத்தமாக உடச்சி எடுத்துட்டோம். அதில் வந்து அப்படியே சிமெண்ட் போட்டு வந்து பூசியாச்சு. ஆல்ரெடி நாங்கள் பழைய ஓடுகளை நாங்கள் வச்சிருந்தோம். ஸோ அந்த ஓடுகள் எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக அப்படியே பயன்படுத்திக்கிட்டோம். டாக்டர் ஃபிக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீலண்ட் வந்து வாங்கினாருங்க. இந்த சீலண்ட் வந்து எப்படின்னா லப்பர் பேஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு கோட் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஓட்டு மேலே வந்துடும். அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு எங்கேயும் ஊறாமல் நல்லா உங்களுக்கு ஃப்ளஷ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொன்னார். செவருக்கும் ஓட்டுக்கும் இடையில உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேப் இருந்ததோ அது ஃபுல்லாக வந்து பக்காவாக சிமெண்ட் போட்டி ஃபில் பண்ணி உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக தண்ணி ஓடுற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். இந்த வீடு கட்டும்போது மிச்சம் இருந்த ஓடுங்களை நாங்கள் சேவ் பண்ணி வச்சது ரொம்ப நல்லதாக போச்சு. அதனால் உடஞ்ச ஓடுகள், கிராக்கான ஓடுகள் அது எல்லாத்தையுமே வந்து உடச்சி எடுத்துட்டு நல்லாவே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. வாட்டர் ப்ரெஷர் கன் மூலிமா உங்களுக்கு மொத்தம் இந்த பெயிண்டிங் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சக் பண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் உங்களுக்கு அடிக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஓடு இடையில கேப்புங்கள் இருக்கோ ஸோ அந்த இடத்துல நல்லாவே வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து அடிச்சு கொடுத்துட்டாங்க. சீலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் வந்து சீலண்ட். இப்போ ஒரு கோட் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு கோட் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு ஓடோட கலர் வேணும் இல்லைங்களா, அந்த கலருக்கான இன்னொரு பெயிண்ட் இருக்குதுங்க. ஸோ அதையும் வந்து நம்மளுக்கு கன்லேயே போட்டு அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனல் ஃபினிஷ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க. வீடுகளுடைய ரூஃபுங்களை நம்ம ரெகுலர் இன்டர்வலில் நம்ம மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ரூஃபே வந்து மொத்தமாக நம்மளுக்கு ஸ்கிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் ரெகுலர் இன்டர்வலில் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் விட்டுட்டு தான் வந்து இது மெயின்டெனன்ஸ் பண்ணோம். இந்த ஒரு டாக்டர் ஃபிக்ஸிட் என்ற இந்த ஒரு சீலண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் இன்னொரு முறை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க.